நன்கொடையா ஒரு கட்சிக்கு 6088 கோடி ரூபாய் இந்த வருஷம் வந்திருக்கு. நம்ப முடியல. ஒரு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தலுடைய அறக்கட்டளைகள்ல கொடுக்கப்படுற நிதியை இதுக்கப்புறமா நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேர்தல் பத்திரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா நன்கொடையா எவ்வளவு வேணா வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தேர்தல் பத்திரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு வங்கியா இருந்தாலும் அது ஒரு கட்சிக்கு நிதி உதவி செய்யலாம். அந்த நிதி உதவி யார் மூலமா வருது அப்படிங்கறத பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தினுடைய நிதிமுறைகள்னு வச்சுக்குவோம். இதுல 2024 இருந்து 25ஆம் ஆண்டுக்குள்ள மட்டும் பாஜகவுக்கு 6088 கோடி வெறும் நிதி உதவியா வந்திருக்கான். அதாவது ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு கட்சியா இருந்தாலும் மக்களுக்கு உதவணும் அப்படிங்கிற பேரையும் இந்த நிதிகள் வாங்கப்பட்டுட்டு வரும். சோ அந்த அடிப்படையில பாஜக ரொம்ப கஷ்டப்படுற கட்சியா இல்ல மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக 6088 கோடி ரூபாய் நிதி உதவியா வாங்கியிருக்காங்களா. இத கடந்த ஆண்டை ஒப்பிடும்பொழுது 2023 இருந்து 24ஆம் ஆண்டை ஒப்பிடும்பொழுது 53% அதிகமா வந்திருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. தேர்தல் அறக்கட்டளைகள் தனிநபர்கள் மூலமா கொடுக்கறது இல்ல கார்ப்பரேட் மூலமா கொடுக்கறது எதா இருந்தாலுமே சரி 95% அளவுக்கு இந்த நிதியாண்டிலேயே கொடுத்துடணும் அப்படிங்கறதா ரூல்ஸ். சோ அதன் அடிப்படையில அவங்க கண்டிப்பா எல்லாருக்கும் கொடுத்தாகணும். சோ இதனுடைய மொத்த அறக்கட்டளைகள்ல இருந்து வரக்கூடிய பணங்கள் அப்படின்னு பார்த்தா மொத்தம் 19 அறக்கட்டளைகள் இந்தியாவில இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு.